ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பெல்லி ஃபேட்டை குறைக்கணுன்னாலும் சரி, இந்த மாதிரி மேஜிக் உப்புமா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், அபாரமாக இருக்கும். ஸோ அது டேஸ்ட் மட்டும் இல்லை, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இதுக்கு ஒரு சாம்பார் அந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வச்சுட்டு நல்லா சாப்பிடலாம். ஸோ சாம்பார் வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் உங்களுக்கு சேரும். ஸோ இதில் இருக்கிற ப்ரோட்டீன், ஃபைபர், அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது விதமான ஒரு உப்புமா பண்ணலாம். இந்த உப்புமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயத்தில் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்து இதை வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் குறையுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போடுங்க. இதே இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு நாங்கள் எங்களோட சேனலில் போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் லிங்க்கை, நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த டிஃபன் வந்து நீங்கள் இட்லியாகவும் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா உப்புமா பண்ணி சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு இட்லியே சாப்பிட்டுட்டு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உப்புமா கூட பண்ணி சாப்பிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேறு ஐட்டமாக சாப்பிட்றதுக்கு காலையில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட்டை வச்சு இட்லி வருங்க, நல்லா அப்படி வந்துடுச்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஆற விடலாம். இட்லியை வந்து நம்ம வந்து அந்த ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி வந்து உப்புமா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொள்ளை யூஸ் பண்ணி நான் இட்லி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட்லிக்கு வந்து ஒன்லி கொள்ளு தான், அரிசி கிடையாது, உளுந்து கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் கொள்ளு வச்சு நான் இட்லி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இட்லியை வந்து நம்ம உதுத்து விட்டுக்கலாம். ஸோ இட்லி ஆற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா இப்படி இந்த மாதிரி பாருங்கள், பொறுன்னு உதுத்து விட்டுற முடியும். ஏன்னா அதில் அந்த தோலிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி கொள்ளில், சூப்பராக ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது இதில். அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த தோலும் இதில் சேர்ந்து இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ இதை நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம இதை வந்து அப்படியே நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உப்புமாக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டுறோம். இப்போ வந்து உப்புமாக்கு வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக. இல்லைன்னா மிச்சவங்கள்லாம் சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்றவங்கலாம் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சுட்டுருச்சு. இப்போ நான் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரா, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காய் ஏன் சேர்க்குறோம் இதில், வேறு எதுவுமே சேர்க்காம அப்படின்னா, தேங்காய் வந்து குட் கொலஸ்ட்ரால். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். டேஸ்ட்டும் கொடுக்கும் உப்புமாக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட்டு. என்னென்னா நம்ம யூஸ்வலாக இந்த பழமொழியெல்லாம் கூட இருக்குல்ல, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொள்ளு சாப்பிட்டா ஈஸியாக நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது வந்து எல்லோரும் கண் கூட பார்த்த உண்மை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொள்ளு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் கொள்ளில் பண்ணி சாப்பிட முடியும். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்க்கெலாம் கூட கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்களும் இதை வந்து கொள்ளு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெடிச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயை போடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காயை இதோடு சேர்க்கலாம். ஸோ தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அதில் வந்து கொலஸ்ட்ரால்னு நினச்சிக்காதீங்க, அது குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ இளைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் வந்து கொள்ளில் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மார்னிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்ட் வந்து கூட இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லி பண்ணுறப்பவே மாவில் வந்து இப்போ சால்ட் இருக்குது. நம்ம இந்த தேங்காய்க்கு இதுக்கெலாம் வேணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதனால் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க. இட்லிலேயே நம்ம பண்ணுறப்பவே நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிடுவோம் சால்ட்டை, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் இப்போ இதில் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் சேர்த்து. ஸோ இப்போ பெருங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இதோடு சேர்த்து உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, அதை இதில் சேர்த்துறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக சாஃப்டாக வந்திருக்கு. அரிசியே இல்லாமல், நம்மளுக்கு வந்து உளுந்து இல்லாமல், நம்ம வந்து அழகாக ஒரே ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் கொள்ள வச்சு எவ்வளோ அழகான ஒரு உப்புமா பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது வந்து ரியலி மேஜிக் செய்யும். நீங்கள் எங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதை வந்து ஒரு 21 days சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக கொள்ளு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொள்ளியை போட்டு உப்புமா வந்து சூப்பராக பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அதை ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு, சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு. ரொம்ப உதிரியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. 21 நாள் இதை சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எவ்வளோ வெயிட் குறையுது, எப்படி இருந்துச்சு எல்லாம் எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பரான ஹெல்த்தியான யுனிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா ரெசிபீஸு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி எல்லாருக்கும் இது வந்து போய் சேரும் ரெசிபி. எல்லோரும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை வந்து பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் அண்ட் ஷேர்.